ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவில் இந்த மாதிரியான வாட்டர் பாட்டில் மூடியை வந்து யூஸ் பண்ணி ஒரு 5 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான மூடி இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியும் பாருங்கள். இப்போது டிப் நம்பர் 1 வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த கார்ட்போர்டில் அங்கங்கே வந்து நம்ம க்ளூ வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து போட்டுட்டு நம்ம அதில் வந்துட்டு இந்த மூடியை வந்து எடுத்து ஒட்ட போகிறோம். இந்த ஐடியாவுக்கு ஒரு 5 மூடி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எத்தனை மூடி தேவையோ அத்தனை மூடி வந்து நீங்கள் எடுத்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து க்ளூ போட்டு ஒட்டுறேன் இல்லையா, நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு ஒட்டிக்கோங்க. ஏன்னா இந்த ஐடியாவுக்கு வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டினா தான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதை வந்து பெயிண்டிங் பேலட்டை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பெயிண்டிங் பேலட் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். நீங்கள் டபுள் சைட் டேப் வந்து ஒட்டினீங்க அப்படின்னா நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணி திரும்ப வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ அதனால் டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த ஐடியா வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு 2 மூடி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு பேக் சைடில் டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய செவுத்தில் வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம லைட்டர் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நம்ம வந்து அடுப்புக்கு கீழே வந்து வைப்போம் இல்லையா, அப்படி வைக்கும்போது வந்து தண்ணி பட்டு லைட்டர் வந்து சில டைம் வந்து ஒர்க் ஆகாமல் வந்து போகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி இதில் வந்து மாட்டிக்கோங்க. இப்போ டிப் நம்பர் 3 வந்து பார்க்கலாம். நம்ம வந்து துணி காய வைக்கிறதுக்கு வந்து கிளிப் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், கிளிப் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடியை நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கிளிப் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். எவ்வளோ வந்து இழுத்து பார்க்குறேன்னு பார்த்தீங்களா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். துணி வந்து கீழே வந்து விழுகாது. ஆனால் வந்து மூடி வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணுங்கள். கத்தி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அருவாமனை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து கிளிப் இல்லாத சமயத்தில் இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது டிப் நம்பர் 4 வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு 2 மூடி வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம செவுத்தில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் சேம் மூடி ஒரே கலரில் இருக்கக்கூடிய மூடி எடுத்தால் இன்னுமே வந்து பெட்டராக வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம சார்ஜர் வயர் அப்படி இல்லைன்னா வந்து கிரைண்டர் மிக்சியோட வயர்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரிசைக்காக வந்து ஒட்டிட்டு நம்ம வந்து லைனாக வந்து போட்டு வைக்கலாம். ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ லாஸ்ட்டு டிப், அதாச்சும் டிப் நம்பர் 5 வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூடி வந்து கழட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த மூடியில் நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து கவராயம் தான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஊக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி போடுங்க. அப்போ தான் ரொம்ப குட்டி குட்டியான ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கவராக யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் பெருசாக வந்து விழுந்துருச்சு. நீங்கள் வந்து ஊக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் வந்து போட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலாக நான் வந்து எறும்பு பொடி தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த எறும்பு பொடி வந்து நம்ம வந்து கையில் வந்து பாக்கெட்டில் வாங்கி இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம பாக்கெட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம கை வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கை வச்சு போடும்போது அது வந்து கையை வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம வந்து லைட்டாக தட்டினீங்க அப்படின்னா நல்லா வந்து ஈஸியாக வந்து விழுகும். நிறையா பொடியும் வந்து செலவாகாது. நம்ம டக்குன்னு வந்து எடுத்து போட்டு வைக்கிறதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பொடியுமே வந்து கம்மியாக தான் வந்து செலவாகும். ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு 5 டிப்ஸ் வந்து வாட்டர் பாட்டில் மூடி வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இதில் உங்களுக்கு 5 டிப்ஸில் எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.